சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று தன்னம்பிக்கை பதிவை ஒரு வித்தியாசமான கதைகளை மூலம் உணர்த்தும் விதமாக சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். என் உறவுகளே, கல்லென்று மலையென்று காடென்று பாராமல் எங்களுக்கான வீட்டை கட்டிவிட்டோம். அனுமதி வாங்காமல், பூக்களிடம் அனுமதி வாங்காமல் தேனை திருடி விட்டோம். எங்கள் வீட்டில் அதை சேகரித்து விட்டோம். யாருக்கும் தெரியாதுதான் என்றிருந்தோம். ஒருவர் கண்பட்டது. எங்கள் வீடு அனைத்தையும் அடித்து அவர்கள் தேனை திருடி விட்டு சென்றார்கள் என்ற வருத்தத்தில் மொத்த தேனீக்கள் கூட்டமே அழிந்து போவதில்லை. என் உறவுகளே, மூளையில் அமர்ந்து கொண்டு அழுவதில்லை. இது போனால் என்ன என்று அடுத்த மரத்தில் கிளைகளில் தன் வீட்டை கட்டி வாழ்ந்து கொண்டு இனங்கள் அழியாமல் இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுபோல் நீங்களும் இன்று ஒரு நிகழ்வு நிகழ்ந்தேறிவிட்டது என்று மனதுக்குள் அழுத்தங்களை கொண்டு வாழ்ந்து விடாமல் தகர்த்து எறிந்துவிட்டு இது போனால் என்ன, அடுத்த நிலைக்கு நான் முன்னேறி விடுவேன் என்ற யதார்த்தத்தை உங்களுக்குள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு அழகூர நிலையை அந்த ஈக்கள் போல் மீண்டும் மீண்டும் போராட்ட குணத்தை வைத்து தன் வீட்டை கட்டி அனுமதி இல்லாமல் தேனை திருடி சேகரித்து விட்டு உண்டு வாழும் தேன் ஈக்களை போல் உங்கள் மனதுக்குள் சிறிதேனும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முற்படுங்கள். உலகம் பெரியது. ஒன்று போனால் இதைவிட இன்னொன்று பெரிதாக காத்து கொண்டிருக்கின்றது உங்களை வாழ வைக்க என்று நீங்கள் நினைத்து அழகூர இந்த மண் பரப்பின் மீது யாவருக்கும் இல்லாத ஒரு பிறவியாக மனித பிறவிகள் பிறந்து விட்டோம். சிறிதேனும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சிகளோடும் கொண்டு நிகழ்ந்ததையே நினைத்து இல்லாமல் தகர்த்து எரிந்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற தேனீக்களை போல் உங்கள் மனதை வைத்து போராடுங்கள். இந்த உலகத்தில் எதையும் வென்று காட்டலாம், எதிலையும் வென்று ஜெயித்து விடலாம் என்ற நினைப்புகள் உங்களுக்குள் அனுதினமும் இருத்தல் வேண்டும். என் உறவுகளே, அனுதினமும் அழகு தமிழ் கவிதை கழகம் பதிவிட்டு கொண்டிருப்பது எதற்காக? இதன் மூலம் ஒருவரேனும் மாற்றங்கள் மனதில் ஏறி திரிந்து இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக ஜொலிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. இந்த வலதுடத்தை மீது வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் மிக மிக அற்புதமானவர்களாக மாற வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. எதிர்பார்க்காத திருப்புமுனைகள் வந்தாலும் நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற சிறிதேனும் அந்த தேனீக்கள் போல் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு அழகூற இந்த வாழ்க்கையை கையாளும் மனப்பக்குவத்தை தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. அடுத்த நிலையில் வாழ பழகுங்கள் என் உறவுகளே.